மத்திய அரசை வலியுறுத்துவோம் என கூறி வாக்கு கேட்கும் கட்சிகளுக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துவதற்கு இங்கு வேலையில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது மந்திரி சபையாக இருந்தாலும் சண்டை போட்டு கோவைக்கு நல்லவைகளை செய்வேன் என வாக்குறுதி கொடுத்தார். எங்க எம்பிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு. மத்திய அரசை வலியுறுத்துறதுக்கு எதுக்குங்க உங்க எம்பிக்கு ஓட்டு போடணும்? இதுல முதல் கட்சி பேச்சு காமெடியா இருக்கா, இரண்டாவது கட்சி பேச்சு காமெடியா இருக்கா? நீங்களே யோசிங்க. இரண்டாவது கட்சி சொல்றாங்க எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம். அப்ப எதுக்குங்க இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க? எதுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? மத்திய அரசு நம்முடையது, உரிமையாக கேட்பது நம்முடைய கடமை, செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய உரிமை. இங்க வலியுறுத்தற்கெல்லாம் வேலை இல்லைங்க. கோயம்புத்தூருக்கு எது நடக்க வேண்டுமோ அதை உரிமையாக கேட்போம், கடமையாக மத்திய அரசு செய்ய வேண்டுமோ தவிர இங்கே வலியுறுத்துவதற்கெல்லாம் வேலை இல்லைங்க. லெட்டரை போட்டு அந்த லெட்டர் வலிக்காம எழுதி அது வலிக்காம ஒரு கேபினெட் மினிஸ்டர் கையில கொடுத்து அது அப்படியே பாதுசா செய்யறதுக்கெல்லாம் இங்க யாரும் வரலைங்க. அது எங்களுடைய மந்திரி சபையாக இருந்தாலும் சண்டை போட்டு கோயம்புத்தூர் கொண்டு வருவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகத்தான் இத்தனை தலைவர்கள் இங்க இருக்கிறான். அதனால் நமக்கு வலியுறுத்துற கட்சியும் வேண்டாம், புள்ளி கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி வேண்டாம், மோடி ஐயா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நமக்கு வேண்டும். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நம்முடைய கண் முன்னால் விஸ்வரூபம் எடுக்கும். நீங்கள் அதை பார்க்கத்தான் போகின்றீர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.